திருவண்ணாமலையில் எல்லாருக்கும் தெரியும் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற மகாத்மா. அந்த யோகி ராம் சுரத்குமார் மகாத்மாவுடைய பிரபாவம் உலகத்தில் தெரிஞ்சது ஒருத்தரால, சுவாமி ஞானானந்தரால. ஞானானந்தர் தப்போவனத்தில் இருந்தார் இல்லையா, அங்கதான் யோகி ராம் சுரத்குமார் இருந்துட்டு இருந்தார். இந்த மகான்களும் இன்னொரு மகான்களோட சேர்ந்து தான் இருப்பா, சத்சங்கம் பண்ணிட்டு தான் இருப்பா. அப்படித்தான் தப்போவனத்தில் ஞானானந்தரோட இருந்தார். ஞானானந்தர் சாதுக்களுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தரம் சொல்லுவார். அவர்கிட்ட கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளிநாட்டுகள்ல இருந்து எங்கெங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் வந்து வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு போயிடுவார். அவரோட பக்கத்தில் ஒருத்தர் பாலுன்னு இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கு மத்தியானம் யாரோ சுவாமிகள்கிட்ட வந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிரமத்தை சொல்லிட்டு போயிருக்கா. ராத்திரி சுவாமிகள் தூங்கலை, நடக்கிறார், அதையே சிந்தனை பண்றார், கவலைப்படுறார், தன்னை வருத்திக்கிறார். கூட இருக்கிற பாலு கேட்கிறார், யாரோ அவாவா ஏதோ பாப்பம் பண்ணிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. ஏதோ கேட்டோமா விட்டோமான்னு இல்லாமல் அதை சிந்தனை பண்ணிட்டு ராத்திரி பகலாக நீங்கள் சாப்பிடாம தூங்காம நீங்கள் உங்கள் உடம்புக்கு எடுத்துட்டு இருக்கேளே, ஏன் இப்படி பண்ணுறேன்? இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ கார்த்தால நேரம் வாசலில் அது ஒரு தப்போவனம் தான், சின்ன கிராமம்தான். ஒருத்தன் சைக்கிளில் பெல் அடிச்சுட்டு போகிறான். என்னென்ன பழைய பேப்பர் இருக்கா, வீட்டில் யூஸ் பண்ணின பாட்டில் இருக்கான்னு கேட்டுட்டு ஒருத்தன் போகிறான். சுவாமி ஞானானந்தர் அவனை காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு சொல்கிறார், நம்ம வீட்டில் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். அந்த நியூஸ் பேப்பர் இன்னைக்கு படித்த உடனே அதுக்கப்புறம் வேல்யூ கிடையாது, அதுக்கப்புறம் சாதாரண பேப்பர் ஆகிடுறது. ஆனால் அந்த பேப்பரையும் நமக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரலை. நமக்கு வேண்டாமல் ஆயிட்டாலும் கூட அதிலிருந்து ஏதாவது 10 பைசா லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால வீட்டில் எங்கேயாவது ஒரு மாடிப்படி இடுக்கலையோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஏதோ ஃபினாயில் பாட்டில் வாங்குகிறோம், சோப்பு வாங்குகிறோம், சர்ஃபு வாங்குகிறோம். அது கொடுக்கக்கூடிய பாட்டிலை கூட உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை, அதுக்கு அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த நியூஸ் பேப்பரும் பாட்டிலும் சேர்த்து 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 அது ஒரு மலையாட்டம் ஆகிடும். இப்போ இந்த வீட்டுக்காரனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் எங்கேயாவது வாசலில் யாராவது வந்தால் கொடுத்து தொலைச்சா தேவலாமே, 10 பைசா பணம் கிடைக்குமேன்னு தோணும். அந்த பெல் அடிச்சுட்டு வரானே பழைய பேப்பர் இருக்கான்னு, அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாராவது இன்னைக்கு நமக்கு பழைய பேப்பர் போட மாட்டாளா அப்படின்னு தோணும். அவனுக்கு இதை வாங்கிண்டா லாபம், இவனுக்கும் கொடுத்தா தொலைஞ்சது, 10 பைசா வந்தது. அது மாதிரி மகான்கள் யாருன்னா இந்த வேஸ்ட் பேப்பரை வாங்கிட்டு போறவா மாதிரி லோகத்துல சம்சாரிகளுடைய பாப்பத்தெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா கவலையே படாம அத்தனை பேர், ஏன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு தானே வந்திருக்கா. வாங்கின்றதோட மட்டும் இல்லாம தான் பண்ணின தபசையும் புண்ணியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கரையேற்ற வைக்கிறா. அதற்கு தான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமி ஞானானந்தர் ஒரு தடவையும் சாதுக்களுடைய பெருமையை சொன்னார். அப்ப அவரோட யோகி ராம் சுரத்குமார் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது. இங்க தபோவனத்துக்கு போயிருந்தேன்னா தெரியும், அங்க பக்கத்துல ஒரு பெரிய மத்வ சன்னியாசியினுடைய சமாதி இருக்கு, ரகோத்தம சுவாமிகள்னு பேரு. அந்த ரகோத்தம சுவாமிகளுடைய ஆராதனை நடந்துருக்கு. பல குடும்பங்கள் வந்திருக்கா. அப்ப பெண்ணையாத்துல சாதாரணமா தண்ணி இருக்காது. அந்த சமயம் ஒரு வெள்ளம், தண்ணி நிறையா போறது. தண்ணி நிறையா போகும்பொழுது ஒரு குழந்தை குளிக்க போனா 2 பாறை, அந்த பாறைக்கு நடுவில் அந்த குழந்தையோட கால் மாட்டின்றது, கழுத்தெல்லாம் தண்ணிக்கு மேல இருக்கு, தவிக்கிறான். யாரும் அதுக்கு நடுவில் போக முடியாது. அப்ப எல்லாரும் என்ன பண்றா, அந்த அப்பா அம்மா அழறா, சொந்தக்கார அழறா, கரையில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அழறா. அப்ப சொல்றான் எல்லாரும், இந்த தப்போவனத்துல ஞானானந்தர் இருக்கார், அவர்கிட்ட வேணா போய் சொல்லலாம், அவர் தான் குழந்தையை காப்பாற்றணும்னு எல்லாரும் ஓடி வரா. இப்ப ஞானானந்தர் சொல்றார், இங்கு ஒரு பராக்கிரமசாலி இருக்கார், அவரால் முடியும். யாருக்கும் தெரியாது, இவர் எல்லாரும் ஒரு பிச்சைக்காரர்னு நினைச்சுட்டு இருக்கா. மகான்கள் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டா. யாருன்னு திரும்பி பார்த்தா இவரை காண்பிக்கிறார், அழுக்கு உடை, ஒரு தாடி. இவர் ஆலையா, இவரை கூப்பிட்டு போ அப்படிங்கிறார். ஞானானந்தர் சொல்றார். அதனாலே அவர் கூப்பிட்டு போன உடனே என்ன பண்ணினார்னா, கையில ஒரு விசிறி வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே அந்த பெண்ணியாத்தங்கரையில அப்படியே நடமாடிண்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 4 தரம் விசிறி ஆற்றார். அந்த பாறை சுக்குநூறா உடையிறது. அந்த பையன் மேல கிளம்பி ஓடி வந்துட்டான். நாம பிரபாவம். ஒரு சமயம் யோகி ராம் சுரத்குமார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், பகவான், யூ ஆர் சோ கிரேட், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் லாட் ஆஃப் மிரக்கிள்ஸ், ஹவு பகவான் அப்படின்னு கேட்கிறார். அப்ப யோகி ராம் சுரத்குமார் ஒரு பதில் சொன்னார், ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் மிரக்கிள், என்டையர் காஸ்மிக் இஸ் எ மிரக்கிள், எவரிபடிஸ் பாடி இஸ் எ மிரக்கிள், எவரிபடிஸ் லைஃப் இஸ் எ மிரக்கிள்.
பட் this beggar is not capable of doing any miracles. Only Ram Nam is doing the miracles அப்படின்னு சொன்னார். அதனால நாமத்தினால சாதிக்க முடியாததே கிடையாது. Hare Ram